நீட் தேர்வையும் இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீட்டையும் முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தி திராவிடர் கழகம் சார்பில் நடைபெறவிருந்த இருசக்கர வாகன பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. திராவிடர் கழகத்தின் இருசக்கர வாகன பரப்புரை பயணத்தை முடக்குவதற்காக சென்னை பெரியார் திடலில் தாவேக அரசு போலீசாரை குவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மீனாவிடம் கேட்டறியலாம். வணக்கம் மீனா, இது பற்றிய விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீட்டை முழுமையாக ரத்து செய்யவும் ஒன்றிய அரசை வலியுறுத்தி திராவிடர் கழகம் சார்பாக இன்று இருசக்கர வாகன பேரணி என்பது தொடங்க இருந்தது. இந்த நிலையில் இது தற்பொழுது எதிர்பாராத விதமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நாட்களுக்கு முன் டெல்லியில் அதாவது நாடை திருப்பி பார்க்கும் அளவிற்கு நீட் தேர்வுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் போராட்டம் கிளர்ச்சி எட்டியது. அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் நீட் தேர்வு வேண்டாம் என்று மாணவர்கள் தொடர்ந்து ஒரு 6 நாட்களாக போராட்டத்தை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் தேர்வு வினாத்தாள் குளறுபடி கசிவு காரணமாக ஒன்றிய அமைச்சர் தனது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து இந்த போராட்டம் என்பது முடிவுக்கு வந்த நிலையில் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நீட் தேர்வு வேண்டாம் என்று பல்வேறு தரப்பில் இருந்து தொடர்ந்து எதிர்ப்புகள் வலுத்து வருகிறது. இந்த நிலையில் தான் திராவிடர் கழக சார்பில் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி இருசக்கர வாகன பேரணி என்பது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக திராவிடர் கழக சார்பில் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் உயர் ஜாதியினருக்கான இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீட்டையும் முழுமையாக ரத்து செய்ய கோரி ஒன்றிய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு புதுச்சேரி தழுவிய அளவில் இந்த இருசக்கர வாகன பரப்புரை பயணம் என்பது இன்று தொடங்கி தொடர்ந்து 4 நாட்கள், அதாவது வரும் 22ஆம் தேதி வரை நடைபெற திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த பயணம் என்பது தற்போது திடீரென ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னை பெரியார் திடலில் காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். தொடர்ந்து நீட் தேர்வுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்கள் நடைபெறும் நிலையில் தமிழ்நாட்டு தாவேக அரசின் அராஜகத்தை குறிக்கும் விதமாக இந்த காவல்துறை குவிப்பு என்பது வெளிப்பாடாக தெரிகின்றது. இந்த இருசக்கர வாகன பேரணி இன்று தொடங்கி மொத்தம் 4 நாட்கள் 6 குழுக்களாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி தழுவிய அளவில் தொடர்ந்து நீட் தேர்விற்கு எதிராக வாகன பேரணியில் ஈடுபட திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் சமூக நீதி காப்போம் என்ற தலைப்பில் இந்த வாகன பேரணி நடைபெறும் நிலையில் தற்பொழுது தாவேக அரசின் காவல்துறை குவிப்பால் இந்த இருசக்கர வாகன பேரணி என்பது தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. பின்னர் இந்த இருசக்கர வாகன பேரணிக்கான தேதி அறிவிக்கப்படும் என்றும் கூறிய நிலையில் தற்பொழுது வரை காவல்துறையினர் இங்கிருந்து கிளம்பாமல் இங்கு குவிக்கப்பட்டிருக்கின்றனர். பெரியார் திடலின் நுழைவாயிலும் பேரிகார்டு அமைக்கப்பட்டு வரக்கூடியவர்கள் யார் என்று கேட்டறிந்த பின்னர் தான் உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். தற்பொழுது இந்த இடத்தில் காவல்துறை அதிக அளவில் குவிக்கப்பட்டிருப்பதால் சற்று பதட்டத்துடன் பெரியார் திடல் வளாகம் என்பது இருக்கின்றது. இந்த இருசக்கர வாகன பேரணி என்பது இன்று தொடங்க இருக்கின்ற நிலையில் தற்பொழுது இது தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. தனலட்சுமி, உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மீனா.